இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக 2026 தேர்தலை நோக்கி வந்து ஒவ்வொரு பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக அது போன்ற பணிகள் நடப்பது போல தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல களப்பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக செயல்படுகிற கூட்டம், அதற்கு பிறகு கள ஆய்வு கூட்டம், இப்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக ஏறத்தாழ ஒரு 68,000 வாக்குச்சாவடிகளிலே இன்றைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 9 பேர் கொண்ட ஒரு வாக்குச்சாவடி ஒரு கிளைக்கழகம் அமைத்து அவர்கள் ராணுவ சிப்பாய்கள் போல அதில் 3 பெண்களுக்கும் அதில் இடம் கொடுத்து அந்த 9 பேர்கள் ராணுவ சிப்பாய்களாக வாக்காளர்களை சந்தித்து இந்த அவலாட்சியின் அந்த நிலையை எடுத்து வைத்து தோலுரித்து காட்டி அம்மாவுடைய அரசின் சாதனைகளை புரட்சி தமிழக எடப்பாடியார் 7.5% இடஒதுக்கீடு, 11 மருத்துவக் கல்லூரி, 6 புதிய மாவட்டங்கள், 2000 அம்மா மினி கிளினிக், இப்படி வாய்ப்பாடு மாதிரி எல்லா தமிழ்நாட்டு மக்களும் சொல்லக்கூடிய வகையில் இதயத்திலே பதிவு செய்திருக்கிற குடிமராமத்து திட்டம், இவையெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுவோம். அந்த பணியில இன்றைக்கு இருக்க நாளையிலிருந்து கூட நாங்கள் செயற்கை கூட்டம் நடத்துறோம். எல்லா பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக சார்பா அனைத்து மாவட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா 10 முன்னாள் அமைச்சர்களை வச்சு களப்பணி மேற்கொண்டாங்க. ஆனா களப்பணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த அறிக்கை எதுவும் தாக்கல் பண்ண மாதிரி தெரியல. அறிக்கை என்பது ஒரு கட்சியினுடைய நிலை குறித்து, அந்த கட்சியின் வளர்ச்சி குறித்து, அந்த கட்சியை வலைப்படுத்துவது குறித்து, வலிமைப்படுத்துவது குறித்து, அது வந்து நம்ம சொல்ல வேண்டியது இடம் எங்கன்னா பொதுச் செயலாளர் இடத்துல சொல்லுவாங்க. அங்க சொல்லியிருக்காங்களா சொல்லலையான்றத நம்ம இங்க சொல்ல முடியாது. ஆகவே அது குறித்த மிக ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக முறையிலே இந்த கூட்டங்கள் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதுவே நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. 82 மாவட்டங்களிலும் கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் 38 வருவாய் மாவட்டங்களிலும் மிக அற்புதமாக ஒரு ஆய்வு கூட்டம், நேரடி கள ஆய்வு. இது யாரோ சொல்லி செவிவெளி செய்தியில ஆய்வு செய்வதல்ல, களத்திலே நின்று உழைக்கிற அந்த உண்மை விசுவாச தொண்டர்களை நேரிலே சந்தித்து ஆய்வு செய்து இன்றைக்கு பொதுச் செயலாளரிடத்தில் அது குறித்து விளக்கங்களையும், அது குறித்த குறிப்புகளையும், அது குறித்த அறிக்கைகளையும் அவர்கள் வழங்கியிருப்பார்கள், கொடுத்திருப்பார்கள். அது வெளியிலே பகிர்ந்து கொள்கிற விஷயம் அல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான அதிமுக வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தோல்விகளவே தேர்தலில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றி பெறதுக்கு என்ன யுக்தியை நீங்க கையாள போறீங்க? தேர்தல் வெற்றி தோல்வி என்பது ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து. அவர்கள் 9 கட்சி கூட்டணி அமைத்து 8 கட்சி கூட்டணியில கமல்ஹாசன் சேர்த்து 9 கட்சி கூட்டணி அமைத்து அவர்கள் போட்டியிட்டு அவர்கள் பெற்ற வெற்றிக்கும் நாங்கள் பெற்ற வெற்றிக்கும் 2021 என்ன 43 தொகுதிகளிலே 1,98,000 வாக்குகளை பெற்றிருந்தால் மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வந்திருப்பார். இது யார் குற்றம்? உன் குற்றமா ஏன் குற்றமா என்று நாம் விவாதிக்கிற போது இன்னும் நாம் களத்தை கவனமாக கையாள வேண்டும் என்ற படிப்பினை நமக்கு கிடைக்கிறது. 2019 இருந்த கூட்டணியை காட்டிலும் இப்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு 2% நமக்கு உயர்ந்திருக்கு. 19% 21% உயர்ந்திருக்கிறோம். ஆக வாக்கு சதவீதம் தான் நமக்கு கட்சிக்கான அடையாளமே தவிர நம்பர்ஸ் எத்தனை இது அதுவும் வேண்டும். அது இல்லாமல் நாம் மக்களுடைய அங்கீகாரத்தை பெற முடியாது. அதில் மாற்று கருத்து அல்ல. தமிழகத்தில் அதிமுக பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலமா இருக்கட்டும், வடக்கு மண்டலமா இருக்கட்டும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நிலையில தென் மாவட்டங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கு. அதே போல மீண்டும் OPS மற்றும் சசிகலா அவர்களை வந்து அதிமுக இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கா? 2011 சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரிதான் மக்கள் வாக்களிப்பாங்க. மக்கள் தீர்மானித்து விட்டால் அதில் கொங்கு மண்டலம், சோழ மண்டலம், மத்திய மண்டலம், பாண்டிய மண்டலம், சென்னை மண்டலம் என்பதெல்லாம் வேறுபாடு கிடையாது. அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் தீர்மானித்து விட்டால் இப்ப 2011 திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. அவர்களுக்கு எந்த மண்டலம் கை கொடுத்தது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாடே கை கொடுத்தது. ஆகவே ஒரு மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி தான் பிரதிபலிப்பார்கள். அதே போல நீங்க 2016 அம்மா வந்து 234 தொகுதியில இரட்டை இலை சின்னத்தை களத்தில் நிறுத்தி வெற்றி பெற செய்தார்கள். அது எந்த மண்டலம் நமக்கு கை கொடுத்தது? அதே போன்று நமக்கு 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு மதுரையில் 10 தொகுதியில் 5 தொகுதி நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இதே போன்று பரவலாக நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். நூலிலே வெற்றி வாய்ப்பு நழுவி போயிருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது மக்கள் விரும்புகிற இயக்கம். இது மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். ஏன்னா மக்களுக்காக உழைக்கிற ஒரு இயக்கம்.
ஆகவேதான் மக்களிடத்தில் இதை தள்ளி வைக்க முடியாது. இன்னும் நான் ஆழமாக சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு இந்த அரசியல் தமிழ்நாட்டிலே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.